வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆவடி மென்மேலும் வளர்ச்சியை காணும் என்று இந்த ஆவடி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே நான் இதை சொல்வதில் சந்தோஷம் அடைகிறேன். நன்றி நன்றி. உங்களோட வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் நாசர் வந்து இதெல்லாம் ஒரு சின்ன பூச்சாண்டியா தான் நாங்க நினைக்கிறோம். இந்த பூச்சாண்டிகளாம் நாங்க அஞ்ச மாட்டோம். எங்கள் மீது எத்தனை வழக்குகள் வந்தாலும், எங்கள் மீது எத்தனை வழக்குகள் போட்டாலும், எனக்கு மட்டும் அல்ல, எங்களுடைய பொதுச் செயலாளர், எங்களுடைய மந்திரிகள், மாண்புமிகு மந்திரிகள், அமைச்சர்கள் எல்லோர் மீதும், அநேகர் மீது இப்படிப்பட்ட பொய்யான வழக்குகளை அவர்கள் போடுகிறார்கள். களத்தினை சந்திப்போம். நாங்கள் இதற்கு அஞ்சவில்லை. எதையும் தைரியமாக சந்திப்போம். ஏன்னா நாங்கள் தூய்மையானவர்கள், தூய்மையான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எதற்கும் அஞ்ச மாட்டோம். அதை களத்தில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். 75,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்கீங்க. அதை போய் செல்லாதுன்னு சொல்றாங்களே சார், அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது பழுத்த பழம் இருக்கும் போது கல்லெறி விழதான் செய்யும். ஆக இந்த கல் ஏறி எங்க மேல படாது. நாங்கள் 76,200 வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்கள் என்ன வேணாலும் போடலாம். அவர்கள் சொல்லுகிற காரியமெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப சிரிப்பா நகைப்பா தான் இருக்கிறது. ஆக களத்தில் சந்திப்போம். இனிய முகத்தோடு சொல்லுகிறேன், எதற்கும் பயமில்லை, எதற்கும் அஞ்சவில்லை. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் ஒருபோதும் அஞ்ச மாட்டோம். காரணம், எங்கள் தளபதியின் வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, அது இமாலய வெற்றி. மழை பெய்யுது, ஐயா, ஆவடியில நேற்று இரவு மாலை அதிகமான மழை, அதாவது விடாமல் பெய்த மழையில் சில இடங்களில் தண்ணி தேங்கி இருந்தது. அந்த தண்ணி தேங்கின இடமெல்லாம் எங்களுடைய அன்பான பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள், வார்டு உறுப்பினர்கள் எல்லாரும் களத்தில் இறங்கி செயல்பட்டோம். இதை குறித்து நேற்று மாலையே அன்பான நமது கார்ப்பரேஷன் கமிஷனர் அம்மாவிடத்தில் நாங்கள் உடனடியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கார்ப்பரேஷன் அதிகாரியோடு கூட்டத்தை நடத்தினோம். எல்லா கார்ப்பரேஷன் அதிகாரிகள்